லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏற்கனவே உன் ஞாபகம் என்ன பாடா படுத்துது. அதுக்கிடையில இங்க வேற ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ். கஷ்டமா இருக்கு பூமி. மறுபடியும் எப்ப என் லைஃப்ல வருவ, எப்ப என் கூட இருப்பேன்னு ஏக்கமா இருக்கு. தாத்தா, என்னம்மா போன விஷயம் சக்சஸ் தானே? சக்சஸ் தான் தாத்தா, ஒரு பிரச்சனையும் இல்ல. எக்ஸலென்ட், ஃபேண்டாஸ்டிக். சித்தார்த்த சார் மேல தானே இருக்காரு? ஆமா, மேலதான் இருக்கான். போ, நான் போறேன். மேல போய் டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா. பொம்மை போட்டோவை பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி, அப்ப ஆரம்பிக்கலாம். சார், நீங்க மாத்திரை போட்டீங்களா? காலையில இருந்து எங்க போனீங்க? இப்ப வந்து மாத்திரை போட்டாச்சான்னு கேக்குறீங்க? அதெல்லாம் எப்பவோ போட்டாச்சு, நீங்க போங்க. ஏன் சார் என் மேல இவ்ளோ கோவப்படுறீங்க? அவதான் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டால. சும்மா அவ போட்டோவையே வச்சு வச்சு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? எப்பவுமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேண்டாம், விட்டுருங்க காவியா. நானும் விட்டுருங்கன்னு தான் சொல்றேன். எதுக்கு அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்றவங்க பின்னாடி தொங்கிட்டு இருக்கீங்க? வேணும் வேணும்னு சொல்றவங்கள கொஞ்சம் காவியா, நீங்க வர வர என்ன ரொம்ப கோவப்படுத்தி வேடிக்கை பாக்குறீங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல சொல்லிட்டேன். தாத்தா, 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 தாத்தா. என்னடா இப்ப என்னடா ஆச்சு? இங்க பாருங்க தாத்தா, நானும் எவ்வளவோ பொறுத்து போயிட்டேன். இப்போ வரைக்கும் எத்தனையோ முறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த காவியாவை இங்க இருக்க வைக்க தான் பாக்குறீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல தாத்தா. இவ இங்க இருந்து கவனிச்சுக்கிறதுனால தான் உனக்கு இப்ப நல்லா குணமாயிட்டு வருதுடா. அப்புறம் எதுக்குடா இப்படி கோச்சுக்கிற? சும்மாவே கோவப்படுறதுக்கு நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் இல்ல தாத்தா. எப்ப பார்த்தாலும் இவங்க பொம்மையை தப்பாவே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்க யாராவது பொம்மையை பத்தி பேசினா பரவாயில்ல, ஆனா சம்பந்தமே இல்லாம இவங்க எதுக்கு பொம்மையை பத்தி பேசணும்? எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம் தாத்தா. எனக்கு என்ன பாத்துக்கு தெரியும். முதல்ல இவங்களை கிளம்ப சொல்லுங்க தாத்தா. இப்ப நீங்க கிளம்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சரி சரி, அவசரப்படாதப்பா. இத நான் ஒன்னும் அவசரத்துல சொல்லல. நான் 2-3 நாளாவே யோசிச்சுட்டு இருக்க விஷயம் தான். தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் எனக்கு வேண்டாம். அவங்க போட்டும். அவங்க வீட்டை விட்டு உடனடியே கிளம்பணும். இல்லைன்னா நானே அவங்க திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட வேண்டியதா இருக்கும். ஏய், உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம். நானே வீட்டை விட்டு போறேன். அம்மா காவியா, காவியா நீ சித்தார்த், என்னடா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு தாத்தா. ஏய் சித்தார்த், தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லுப்பா. அம்மாடி காவியா, அவன் ஏதோ கோவத்துல சொல்லிட்டான். அம்மா, நான் சொல்றத நீயாவது கேளமா. தாத்தா, நானும் உப்பு போட்டு தான் சாப்பிடுறேன் தாத்தா. எனக்கு ரோஷமானம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சரிதாம்மா. நான் என்ன என்னாச்சுமா? காவியா இங்க இருக்க மாட்டேன்னு கிளம்புறா. ஏன் காவியா, என்னாச்சு? சித்தார்த் இனிமே இவளை இங்க இருக்க வேண்டான்னு சொல்லிட்டாமா. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் உன் உடம்பு தேறி வந்துச்சு. இத புரிஞ்சுக்காம கிறுக்குத்தனமா பண்றியேடா. இத்தனை நாளா நான் எதுவுமே புரிஞ்சுக்காம கிறுக்குத்தனமா இருந்ததெல்லாம் போதும் பாட்டி.
முதல்ல அவங்க இங்கிருந்து போக சொல்லுங்க. நாங்க ஒன்னும் வேண்டி விரும்பி எல்லாம் இங்க நிக்கல. ஆல்ரெடி ஹவ் ஸ்டார்டட். அம்மா காவியா சொன்னா கேளுமா காவியா. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இங்கிருந்து வெளியில போக கூடாது. சார் யார் சார் நீங்கெல்லாம்? We are from Income Tax Department. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வர சொல்லுங்க. சார் நாங்க இன்கம் டாக்ஸ்லாம் ஒழுங்கா பே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கோம். உங்க வீடு கடைன்னு எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல ரெய்டு நடக்குது. நீங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணா பெட்டரா இருக்கும். இப்போ இங்க நீங்க யாரெல்லாம் இருக்கீங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இவங்க என் பேரனை பாத்துக்கிற நர்ஸ். ஓ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்கொயரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால உங்ககிட்ட கம்பெனி சம்பந்தமா சில விஷயங்கள் பேசணும். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே. உங்க கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 4 பேர். இதுல மிஸ்டர் தெய்வநாயகம் அது நான் தான் சார். ஓ மிஸ்டர் பத்மநாபன் அது நான் தான் சார், இவரோட பையன். ஓகே. மிஸ்டர் சாவித்ரி அவங்க என் மனைவி சார். என் பையன் மனோ, என் மருமக தமன்னாவோட வெளியே போயிருக்காங்க சார். ஓகே. அவங்க எல்லாரும் இமிடியேட்டா வர சொல்லுங்க. வந்துருவாங்க சார், இப்போ வந்துருவாங்க. பொம்மிங்கிறது யாருங்க? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். பொம்மிங்கிறது யாருங்க? சார் என் பேத்தி தான் சார். என் பேரன் சித்தார்த்தோட மனைவி சார். ஆமா சார். அவங்க எங்க, எப்ப எங்க வருவாங்க? அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் சார். அதனால அவங்க இப்ப வீட்டுல இல்ல. சரி, அது உங்க தனிப்பட்ட பிரச்சனை சார். ஆனா இப்ப என்கொயரிக்கு அவங்க இங்க வந்தாகணும். யாருன்னு பாருங்க. ஓகே சார். ஆமா, இவங்கள யாரு? இவங்க தான் சார் சாவித்ரி, என் மனைவி. இவன் என் பையன், இவங்க என் மருமக. வணக்கம் சார். சார் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அதான் மத்தவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல சார், நீங்க கேக்குற கேள்விக்கு நாங்க எல்லாரும் பதில் சொல்றோம் சார். இல்ல மிஸ்டர் சித்தார்த், நீங்க சொல்ல வர விஷயம் எனக்கு புரியுது. ஆனா வீடு கடைன்னு ஒரே நேரத்துல ரெய்டு நடக்கும்போது நாங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு போக வேண்டியது வரும். அதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே சைன் பண்ணி ஆகணும். அப்புறம் நாளைக்கு இந்த ரெக்கார்டு மிஸ்ஸிங், அந்த ரெக்கார்டு மிஸ்ஸிங்னு என்ன வேணாலும் நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்க இங்க இருக்கணும்னு நான் சொல்ல வர்றேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் சிச்சுவேஷன். ஓகே? உடனே அவங்களுக்கு வர வைக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஆபீசர்ஸ் வீடு ஃபுல்லா செக் பண்ணுங்க. Okay, sir. போங்க மேடம். ஹரி அப். அப்பா கொஞ்சம் வாங்க. என்னைக்காவது அவளால் இந்த வீட்டுக்கு நல்லது நடந்திருக்கா பாத்தீங்களா? இதுலயும் பிரச்சனை தான். இதுக்கு தான் சொன்னேன், இப்படி ரோட்ல தெரியுறவளெல்லாம் கொண்டு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டரா போட வேண்டான்னு. பதோ என்னடா நீ இப்போ அவளை போர்ட் ஆஃப் டைரக்டரா போட்டதும் பூமி என்ன நம்ம கம்பெனியை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காளா? அதெல்லாமே ஒரு நிர்வாக வசதிக்காக நாம பண்ணிக்கிட்டது. என்னடா பேசுற நீ? எல்லாரும் உங்க போனை டேபிள்ல வைங்க. சார், நீங்க பொம்மைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சித்தார்த், பொம்மைக்கு ஃபோன் போட்டு கொடுப்பா, நான் பேசி பார்க்கறேன். அம்மா பொம்மி, தாத்தா பேசுறேன்.
சரிம்மா. பா என்ன சொல்றா உங்க பேத்தி? அவ வரலங்கிறா. ஏதோ அவதான் விசுவாசமான மருமகங்கிற மாதிரி பேசுனீங்க, இப்ப என்னாச்சு சொல்லுங்கப்பா. சார் இங்க வாங்க. பொம்மி கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? அவ வரது கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கு. என்கொயரி முடியறதுக்கு இன்னைக்கு ஃபுல் டே ஆயிடும். அதுக்குள்ள அவங்க சைன் பண்றதுக்கு இங்க வந்தே ஆகணும். அதான ப்ரொசீஜர். ப்ளீஸ் எங்க கண்டிஷனை புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஹஸ்பண்ட பேச வைங்க. எப்படியாவது அவங்க இங்க வந்தே ஆகணும். இப்ப நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா, நீங்க லாஸ்ட் இயர் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. அதனால தான் சார் இந்த ரைடு. சார் டாக்குமெண்ட்ஸ். கொஞ்சம் இருங்க சார், இதோ வந்துடுறேன். சரி. என்னடா பத்து, கணக்கு வழக்கெல்லாம் சரியா பாக்குறது இல்லையா? ச்சே, ஆடிட்டரு ஒரு தடவை பாத்துருங்கன்னு பல தடவை சொன்னாரு. நான் தான் வழக்கமா பண்றவர் தானேன்னு சரின்னு சொல்லிட்டேன்பா. இந்த டீடைல்ஸ் எல்லாம் முன்னே பார்த்து செக் பண்ணிருக்கணும். நான் சரி பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. என்னடா பத்து, பிசினஸ்ல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? நீ பண்ண தப்புக்கு இப்ப குடும்ப மானமே போயிடும் போல இருக்கு. இப்ப என்னடா பண்றது? இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. அந்த ஆபீசர் தான் பொம்மி வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல, எப்படியாவது பொம்மியை வரவழைச்சிட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்பா எனக்கு ஒரு ஐடியா. அந்த பொம்மி தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டால, இந்த காவியா பாக்குறதுக்கு பொம்மி மாதிரி தானே இருக்கா. பேசாம காவியாவை பொம்மி மாதிரி நடிக்க வச்சுட்டா என்ன? சரி, நீ கொஞ்சம் இரு. சித்தார்த், நீ என் கூட கொஞ்சம் வாப்பா, நான் கொஞ்சம் பேசணும். காவியா நீயும் வாமா. சார் சித்தார்த் வாடா சொன்ன. எங்கேயும் போக கூடாது சார், இங்கே இருங்க. சார் இங்கே தான் பேசுறோம். பொம்மியை வர வைக்கிறதுக்காக ஃபோன் பண்ணி பேச போறோம். நீங்க வேணா ஒரு ஆபீசருக்கு கூட வேணா அனுப்பி வைங்க. சரி, நீங்க போய் பேசிட்டு வாங்க. தேங்க்யூ சார். வாமா வாடா. வாங்க மேல போய் பேசு. என்னங்க ஆச்சு? காவியாவை பொம்மியா நடிக்க வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். என்ன நம்ம அஸ்திரத்தையும் இவர் கையில் எடுக்கிறாரு? இதுவும் நல்ல ஐடியா தாங்க. அப்படியே பண்ணிடலாம். சரி வாங்க, நாமும் மேல போய் என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். சரி போங்க போங்க போ. என்ன தாத்தா இது? இருப்பா, புரிஞ்சு தள்ளாத. இப்ப பார்த்தால எவ்வளவு பெரிய சிக்கல் உருவாயிருக்குன்னு. இப்ப மட்டும் பொம்மி இங்க வரல, நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. கொடுத்துருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து அது நொல்ல இது சொத்தன்னு உயிர் எடுத்துருவாங்க. இப்ப என்னடா பண்ணலாம்? அதான் நீங்க கூப்பிட்டே வரலையே, அப்புறம் சித்தார்த் பேசி மட்டும் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் ஒரு சின்ன ஐடியாப்பா. என்னன்னு சொல்லுங்க தாத்தா. இல்ல, காவியா பார்க்க பொம்மி மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கு பொம்மி மாதிரி வேஷம் போட்டு அந்த இன்கம் டாக்ஸ் ஆளுங்க முன்னாடி வர வச்சிடலாம்ப்பா. சித்தார்த், இதை விட்டா வேற வழி இல்லப்பா. என்ன இந்த ஐடியாவை மிஸ்டர் பத்மநாபன் கொடுத்தாரா? தாத்தா, ஏற்கனவே அவ அப்படி நடந்துக்கிறதா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா அவளை மறுபடியும் வேஷம் போட வைக்கலாம் சொல்றீங்க. அவர் தான் சொல்றாருன்னா நீங்களுமா? ஆமாடா, நான் தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தேன். நம்ம குடும்பத்தோட மான மரியாதை போனாலும் பரவாயில்ல, உனக்கு உன் கோவம் தான் முக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்க. அம்மா நீங்களா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. டேய் சித்தார்த், இந்த பொண்ணு என்னடா பண்ணுச்சு? உன்னை குணப்படுத்தணும்னு அது இதுன்னு ஏதோ முயற்சி பண்ணிருக்கா.
அதோட ஸ்டெப்பா தான் இப்படி நடிச்சிருக்கா. அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறியடா. பத்துவே இப்படி இறங்கி வந்து கேக்குறான்னா விஷயம் எவ்வளவு சீரியஸ்ன்னு புரிஞ்சுக்கோப்பா. தாத்தாவை டென்ஷன் ஆகாதப்பா. அம்மா காவியா, நீ பொம்மி மாதிரி புடவை கட்டிட்டு அவளை மாதிரியே வாமா. அந்த இன்கம் டேக்ஸ் ஆளுங்க முன்னாடி வந்து நின்று அவங்க சொல்ற இடத்துல கையெழுத்து மட்டும் போட்டுருமா. பொம்மி கையெழுத்து எப்படி இருக்கும்னு அப்பா சொல்லி தருவாரு. இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் எங்க குடும்பத்துக்காக நீ பண்ணுமா. அங்கிள் வேண்டாம், நான் ஏற்கனவே கிளம்புறேன்னு பெட்டி படுக்கையோட கிளம்பி நின்னேன். நீங்க என்னடான்னா மறுபடியும் பொம்மி மாதிரி வேஷம் போடுன்னு சொல்றீங்க. உங்க பையன் ஏற்கனவே என் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. என்னால பொம்மி மாதிரி எல்லாம் நடிக்க முடியாது. நான் பொம்மியா வந்தா அவரோட பொண்டாட்டியா நடிக்கிறேன்னு அர்த்தம். அவரு சொன்னதெல்லாம் நிஜமாயிடும். அப்புறம் இதையே சாக்கா வச்சு அவரு தேவையில்லாம என் மேல பழி போட்டுருவாரு. இன்ஃபேக்ட் எனக்கு எந்த அவசியமும் இல்லை இதெல்லாம் பண்ணணும்னு. அடுத்த கால் வந்துச்சுன்னா நான் வேற வேலைக்கு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டே இருப்பேன். உங்க பிரச்சனைக்கெல்லாம் என்னால தலை கொடுக்க முடியாது. அதுவும் என்ன அசிங்கப்படுத்துறவங்களுக்கும் கேவலப்படுத்துறவங்களுக்கும் என்னால உதவ முடியாது. ஐம் சாரி. என்னம்மா காவியா, நீ இப்படி பிடிவாதமா இருந்தா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாளா நல்லா பழகிட்டோம். இந்த சந்தர்ப்பத்துல முடியாதுன்னு சொன்னா நல்லாவா இருக்கு? தயவு செஞ்சு இந்த விஷயத்துல கொஞ்சம் உதவுமா. ஆமா காவியா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா. ஆமா காவியா, பெரியவங்க இவ்ளோ பேர் சொல்றாங்கல்ல, நாங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கோம். ப்ளீஸ் எங்களுக்காக இந்த ஹெல்ப் பண்ணு காவியா. நீ மட்டும் இப்ப இந்த ஹெல்ப் பண்ணலனா எங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆயிடும் காவியா. ஓகேன்னு சொல்லு காவியா. ப்ளீஸ் காவியா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். நீங்க எல்லாரும் இவ்ளோ கெஞ்சுறீங்க, அவரை பாருங்க எப்படி இறுகி போய் நிக்கிறாருன்னு. வீட்ல யாரு எக்கேடு கெட்டா என்ன, என்னோட பிரச்சனை தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. இப்படி இருக்கிற ஆளை கூட வச்சுக்கிட்டு நான் எப்படி வேஷம்லாம் போட முடியும்? டேடே சித்தார்த், நீ பேசுனாதான் அவ வருவா. கொஞ்சம் இறங்கி வாப்பா. சரி சரி, பொம்மி மாதிரி வேஷம் போட்டு வா. பாத்தீங்களா தாத்தா எவ்வளவு வேண்டா வெறுப்பா சொல்றாருன்னு? இதுல அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல தாத்தா. ஏதோ நீங்க சொல்றீங்களேன்னு சொல்றாரு. ஐயோ, அப்படிலாம் இல்ல. நான் உன்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நீ எங்கேயும் போக வேண்டாம் ப்ளீஸ். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தாத்தா பாட்டி சொன்ன மாதிரி இன்கம் டாக்ஸ் விஷயத்தை சரி பண்ணி கொடு. இனிமே நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன், திட்ட மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். பத்மநாபா, அப்பா, நீ சாவித்ரி, தமன்னா, மனோ, நீங்க எல்லாரும் தான் காவியாவை பொம்மியா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும். சரிங்க மாமா, நாங்க முதல்ல காவியாவை பொம்மி மாதிரி ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வரோம். அதுக்குள்ள நீங்க மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுங்க. நீ வாமா. போம்மா. வா காவியா. சரி வாங்க, நம்ம எல்லாம் கீழே போலாம். இல்லைன்னா தேவையில்லாத சந்தேகம் வந்துடும். சரி சரி வாப்பா. எங்க சார் மத்தவங்களை எல்லாம் காணோம்? சார், பொம்மி எங்க வர வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. என் மருமக சொன்னா வருவா, அதான் மாடியில பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சார், நீங்க எப்படியாவது பொம்மியை அங்க வர வச்சிருங்க. கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாங்க சார். என்ன காவியா, ரெடி ஆயிட்டியா? பாக்குறதுக்கு அச்சு அசலா அந்த அதிரசம் விக்கிறவன் மாதிரியே இருக்கம்மா. வாட்? என்ன பார்த்தா ரோடா அதிரசம் விக்கிறவ மாதிரி இருக்கா? ஐயோ சாரிமா, பாக்க பொம்மி மாதிரியே இருக்கேன்னு சொன்னேன். ஐயோ, இப்ப இது ரொம்ப முக்கியமா? காவியா பொம்மி மாதிரி ரெடி ஆயிட்டா. இப்ப இவள வீட்டுக்கு வெளியில கூட்டிட்டு போய் அங்க இருந்து பொம்மி வீட்டுக்குள்ள வர மாதிரி கூட்டிட்டு வரணும். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அதுக்கு ஒரு பக்கா பிளான் ரெடி பண்ணிருக்கோம். வீட்டுக்கு பின்னாடி ஏணி போட்டு
அதுல மெதுவா காவியாவை கீழே இறக்கி அந்த பக்கம் ஒரு செவுரு இருக்கு, அந்த செவுருக்கு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணோம்னா நம்ம வீட்டோட முன்பக்கம் வழியா காவியாவை பொம்மி மாதிரி கூட்டிட்டு வந்துடலாம். ஓகேவா? சூப்பர் மனு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அம்மா காவியா, வேற வழி இல்லம்மா, எங்களுக்காக இந்த ஹெல்ப் பண்ணுமா, உன்னை கையெடுத்து கும்பிடுறோமா. ஐயோ என்ன அங்கிள்? ஓகே I'll do it. சரி வாங்க போலாம். வாமா வாங்க போலாம். அம்மா காவியா, ஏணி போட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. நானும் மனவும் முதல்ல இறங்குறோம், நீ அதை பார்த்து கீழே இறங்கி வந்துரு. சரியா? டேய் இறங்கடா. ஐயோ எனக்கு பயமா இருக்கே. ஐயோ இப்படி பயந்தா வேலைக்கு ஆகாதுமா, நாங்க பாத்துக்கிறோம். இறங்க. ஐயோ நீங்க புடிச்சுக்கிறீங்களா? நாங்க புடிச்சுக்கிறோம், நீ இறங்க இறங்க இறங்க. கையை பிடிச்சுக்கோ காவியா, பாத்து இறங்கு. வா வா. ஐயோ என்னாச்சு? சாரி சாரி சாரி. ஐயோ 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 என்னாச்சுமா சாவித்ரி? எனக்கு ஒண்ணும் ஆகலமா, எனக்கு ஒண்ணு ஆனாலும் பிரச்சனை இல்லை, நீ முதல்ல இறங்கு. வா. ஐயோ ஐயோ சாரி. கீழே வாமா. கை போட பரவாயில்ல, இவ இறங்குறதா முக்கியம். வாயை மூடு. அத்தை ஏன் கை மிதிச்சா எனக்கு வலிக்குது அத்தை. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?